ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ரெசிபிஸை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எப்போவுமே ஃபுட்டு சமைச்ச உடனே டேஸ்டியாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம குடும்ப ஸ்திரீகள் மட்டும்தான் அது டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நம்ம எல்லா சைட்லேருந்தும் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. சக்கரவள்ளி கிழங்க சும்மா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பவே மாட்டாங்க. ஒரு இடியாப்பமாவோ இதில் ஒரு ரெசிபியாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இதை நான் இடியாப்பமாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி, உடையாமல் சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம சின்ன சின்ன மெத்தட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களும் இழுத்து போடாமல் சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சக்கரவள்ளி கிழங்க நல்லதா புழுவில்லாததா சாய்ஸ் பண்ணி வாங்குங்க. நல்ல இலசாவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்த்துருங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. ஸ்டீம்டு ஃபுட்டாக நம்ம இன்டேக் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற நற்குணங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். நமக்கு வேலை முடிஞ்சால் நம்ம செல்ஃப் கேர்லையும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடியும். என்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருக்குது, கைக்கு அந்தந்த வேலையை அப்பப்போவே முடிச்சிடணும். இல்லைனா அந்த வேலை பெண்டிங் ஆகி நம்ம தலையில் தான் எல்லாமே வரும். சக்கரவள்ளியை 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும், பூ போல வெந்துடும். அதோட தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துட்டா போதும். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, கேஸ் எல்லாம் பிடிக்காது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இது ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே க்ளோயிங்கா இருக்கும். இது 1-2 பயன் இல்லைங்க, டோட்டல் பாடிக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ புரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்க நாரெல்லாம் இல்லாம பார்த்து வாங்கணும். இப்படி நம்ம கையிலேயே மசிச்சு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ஹோம்மேடா பச்சரிசி மாவை வீட்லயே ரெடி பண்ணிடுவேன். சக்கரவள்ளியை நல்லா கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். ஒட்டு மொத்தமாக மாவு போட்டுட்டோன்னா அப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். இடியாப்பம் கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மணக்கணக்கிலேயே மாவை போட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா இழுத்து பிணைஞ்சோன்னா இடியாப்பம் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வருங்க. நிறைய பேருக்கு இடியாப்பம் அந்த கண்டினியூஸாக அந்த நூலாக வராதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரேஷியோ எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இடியாப்பம் சூப்பராக வரும். சக்கரவள்ளியும் மாவும் இந்த மாதிரி ஒன்றா சேரணும். அப்போ தான் அந்த பதத்துக்கு இடியாப்பம் சூப்பராக வரும். நூலாக இருந்தால் நம்ம இடியாப்பம் பிணையும் போது அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு திரட்டும் போது அது நமக்கு ஈவனாக வரும். எப்போவுமே நம்ம மணக்கணக்கில் போட்டு வேலை செஞ்சால் அது பர்ஃபெக்டாக வருங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் இடியாப்பம் சூப்பராக வரும். பிளெயினாக கூட பண்ணலாம், அதுக்கு வேறு ப்ரொசீஜர். இப்படி இடியாப்பம் எல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஹெல்த் வைஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். நான் இதை இலையில போட்டு ஸ்டீம் பண்ணுறேன். அந்த இலையோட ஃப்ரேக்ரன்ஸும் இதில் அப்படியே வருங்க. நம்ம எதில் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோமோ அதில் நம்ம இலையை வச்சு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி அந்த இலையை தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கணும். இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணால் இடியாப்பம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம சக்கரவள்ளியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம பண்ண போகிற அந்த அச்சில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண இடியாப்பம் மாவையும் அதுக்குள்ளே போட்டுக்கணும். நம்ம மாவு ரொம்ப அதிகமாக டம்ப் பண்ணி போட்டுட்டோன்னா இடியாப்பம் சைட்லேருந்து வெளியில் வந்துடும். நம்ம எப்போவுமே 3/4 பதத்துக்கு போட்டால் மட்டும்தான் இடியாப்பம் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு கூட வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ 3/4 போட்டுட்டு அந்த மிஷினை நல்லா டைட் பண்ணிட்டு நம்ம எதில் இடியாப்பம் புளியறோமோ அதுலேயே நம்ம டைரெக்டாக புளிஞ்சு வச்சிடணும். எப்பவும் பண்ணுற இடியாப்பத்தை விட இந்த மாதிரி ஒரு சத்தான சூப்பரான இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் பால் தான். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. அதுவும் தேங்காய் பால் கெட்டியாக இருந்தால் இதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் புளியறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பிளேட்லேயோ இலையிலையோ கீயை தடவிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சிங்கன்னா நம்ம இலையிலையோ தட்லேயோ ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கேப் விடாமல் அவ்வளோ சூப்பராக அழகாக அந்த மிஷின்லேருந்து அந்த இடியாப்பம் வருது பாருங்கள். அந்த மிஷின்லேருந்து புளியும் போது இடியாப்பத்தோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வரும். புளியறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம சக்கரவள்ளியை மட்டும் கரெக்டாக வேக வச்சா போதும், இடியாப்பம் சூப்பர் சாஃப்டாக வரும். நம்ம ஸ்டீமரில் கூட டைரெக்டாக ஸ்டீம் பண்ணலாம். எங்கிட்ட தனியாக 4 பிளேட் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே
ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க. அதனால நான் தனித்தனியாக பண்ணிக்கிட்டேன். நம்ம எதில் வேணால் இந்த இடியாப்பத்தை பண்ணலாம். நான் சொன்ன அளவில் மட்டும் பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக வரும். நம்ம பெனைய மாவை மட்டும் கொஞ்சம் கெட்டியாக பெனைஞ்சா போதும். அப்படியே பூ போல் வருது பாருங்கள். அந்த இடியாப்பம் மிஷின்லேருந்து மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஃப்ளாப்பான இடியாப்பமே வராது, சூப்பரான இடியாப்பம் தான் வரும். நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாங்கள் எல்லாருமே ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம். அந்த ஒன்றே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அடிக்கடி பசி எடுக்காது, எந்த வெளியில் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸும் இருக்காது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து அவ்வளோ டைஜஷன் பவர் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் செகண்ட் ரவுண்டும் முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் சிம்பிளான சூப்பரான இடியாப்பம் ரெடி. இதை வந்து நம்ம தட்டிலெல்லாம் புழிஞ்சுட்டு ஸ்டீம் பண்ணாலே போதும். இப்போ 4வது இடியாப்பமும் சுத்த போகிறேன். பச்சரிசி கொஞ்சம் சூடு தான், அதுக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி எல்லாம் குடித்தா அது ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிடும். நம்ம எப்போவுமே எந்த ஃபுட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஈக்குவலாக சாப்பிடும்போது நம்ம பாடியோட லெவலும் அது ஈக்குவலாக மெயின்டைன் ஆகி வந்துடும். புளிஞ்ச இடியாப்பத்தை ஒன்று ஒன்றா அந்த பிளேட்டை அடுக்கி வச்சுட்டா போதும். இதை நான் வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்டீம் பண்ணுறது வந்து 10 நிமிஷம் போதும். சூப்பரான இடியாப்பம் ரெடி. நான் இந்த 4 பேருக்கு செய்யறதுக்கு 1/2 கிலோ சக்கரவள்ளி எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி அதிகமாகவும் அரிசி மாவு கம்மியாக போடும்போது அந்த சக்கரவள்ளியோட ஃப்ளேவர் அப்படியே இந்த இடியாப்பத்தில் இருக்கும். இப்போது ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் அப்படியே குக்கருக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஸ்டீம் பிளேட்டையும் உள்ளே வச்சு ஒரு குண்டாவை வச்சு மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதுங்க, சூப்பரான இடியாப்பம் ரெடி. அது வேகவே அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனே தேங்காய் பால் தான். இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஃபுட்டு சூப்பர் தூளான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிற தேங்காவை கெட்டியான பாலை எடுத்து இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாமல் தண்ணியை வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றி கெட்டியான பதத்தில் தேங்காய் பால் இருந்ததுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல தான் நம்ம இடியாப்பம் பண்ணியிருக்கோன்னே தெரியாதுங்க. இந்த ஏலக்காய் ஸ்மெல்லுக்கும் இந்த இடியாப்பத்துக்கும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காவை நம்ம ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்தால் போதும். கெட்டியாக இருந்தால் தேங்காய் பால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு மேட்சிங் எப்போவுமே கடலைக்கறி, அப்படி இல்லைன்னா தேங்காய் பால். இந்த 2 காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்ச இடியாப்பமும் தயாராகிடுச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பாலும் ரெடி. இதுக்கு 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேகும் போதே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்கும். சுட சுட இடியாப்பத்துக்கு மேலே சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை தூவி சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் தேங்காய் பால் கூட வச்சு. அவ்வளோதான். இனிமேல் என்ன ரெசிபி செய்யறதுன்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.